விராட் கோலி இன்னைக்கு அவருடைய 100வது 50ய பதிவு பண்ணியிருக்கார் T20ல. ஸோ ஒரு இந்தியன் பிளேயரா 150 T20ல அடிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அதர் பிளேயர்ஸ் எல்லாம் எல்லா லீக்லையும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் இந்தியன் பிளேயர் இந்தியன் லீக்ல மட்டுமும் அதுக்கப்புறம் இந்தியாவுக்காக மட்டுமே ஆட முடியும். ஸோ அந்த கேட்டகரியில 150 அடிக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அது விராட் கோலி பண்ணியிருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னொரு பக்கம் ஆர்ஆருக்கு எதிரான மேட்சை ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் 3ல திரும்ப ஆர்சிபி போய் உட்காந்துருக்கு. அவே ரெக்கார்ட்ல அன்பீட்டனா இருக்குங்க. சோ நாங்க ஹோம்ல தான் தோப்போம், ஆனா நாங்க அதர் கிரவுண்ட்லாம் போனா கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்றத சோ ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஆர்சிபி. இன்னொரு பக்கம் ஆர்ஆரை பொறுத்த வரையும் கேச்சஸ் வின் த மேட்சஸ் அப்படின்ற மாதிரி தான். 6 கேச்சஸ் ஒரு மேட்ச்ல விட்டா அப்புறம் எப்படி மேட்சை ஜெயிப்பீங்க அப்படின்றது தான். அதுவும் குறிப்பா ஆர்சிபி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. உங்களோட மெயின் பவுலர்ஸை டார்கெட் பண்ணி அடிப்போம் அப்படின்ற ஓவர்லேயே ஜாஃபர் ஆர்ச்சரை டேக் டவுன் பண்ண உடனே க்ளூலெஸ்ஸா போயிட்டாங்க ஆர்ஆர் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல போட்டுருங்க.